மல்லிகா வா. உமா, இந்தா. உமா, உன் விருப்பத்துக்காக தான் நான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். நீ இங்கே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எப்ப வேணாலும் என் வீட்டுக்கும் வரலாம், மல்லிகா வீட்டுக்கும் போலாம். ஃப்ரீயா இரு. சரி தாமரை. அப்புறம் இந்த மொபைலை வச்சுக்கோ. எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரி, நாங்க கிளம்புறோம். நானும் வரேன். வரோம் உமா. ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணு. போயிட்டு வரோம் உமா. என்ன மச்சான், சொன்ன மாதிரியே வந்துட்ட. யாரடா இது? புது பொண்ணா இருக்கு. ஆமாண்டா, புதுசா இருக்கு, இப்பதான் பாக்குறேன். சும்மா சொல்லக்கூடாதுடா, சூப்பர்டா. பார்த்துக்கலாம். என்ன தூங்கிட்டு இருக்கா? ஏய் சூர்யா, எழுந்திரி. உலகத்திலே காலையில 9 மணிக்கு அலாரம் வைக்கிற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? ஏய், தூக்க வருது, தொந்தரவு பண்ணாதடி. டேய், காலையில பேப்பர் பார்க்கணும், இன்டர்வியூ ஏதாவது இருந்தா போகணும்னு சொன்னல, மறந்துட்டியா? 9 மணி ஆச்சு, இனி எந்திரிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்ருதி, எனக்கு இன்டர்வியூலாம் இருக்காது, நாளைக்கு போய்க்கலாம். இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? நல்ல கனவு போயிட்டு இருக்கு, தொந்தரவு பண்ணாம போ. ஓஹோ, நான் இங்க இருக்கும்போது உனக்கு கனவு கேக்குதா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப எப்படி உன் கனவு கலையுது பாரு. எப்படி ஐடியா? தூக்கல கலைஞ்சு போச்சா? லூசு, தண்ணி ஊத்தி எழுப்புற இறி உன்ன. அச்சச்சோ. ஏய் ஸ்ருதி, நில்லு. சூர்யா வேண்டாம். சூர்யா வேண்டாம். சூர்யா, சூர்யா சொன்ன கேளு. வேண்டாம். ஏன் நிக்கிறியா? சூர்யா சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம். சூர்யா வேண்டாம். ஏய், ஒழுங்கா நீயே நின்னுடு. சூர்யா வேண்டாம். சூர்யா, நான் கேளு. தண்ணிய ஊத்திட்ட ஓடுற. சூர்யா சொன்ன கேளு. காலங்கத்தால தண்ணிய ஊத்துனா எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம். சூப்பர் பத்தியா, தண்ணிய விழல. சார், சாரி சார், தெரியாம பட்டுருச்சு. நான் இவன் மேலதான் ஊத்த பார்த்தேன், உங்க மேல தெரியாம பட்டுருச்சு சார். சாரி சார். சாரி அங்கிள், தெரியாம பட்டுருச்சு. சாரி. ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காம உங்களை வீட்ல வச்சிருக்கேன்ல, நீங்க தண்ணியை ஊத்துவீங்க, வெந்நீரையும் ஊத்துவீங்க. சாரி சார். உள்ள வாங்க சார். அங்கிள் உள்ள வாங்க ப்ளீஸ். அங்கிள் ப்ளீஸ் வாங்க. டவல் எடுத்துட்டு வாயா. உட்காருங்க சார். அங்கிள் தொடச்சுக்கோங்க. சாரி அங்கிள், நானும் அவனும் சும்மா சண்டை போட்டு விளையாடிட்டு இருந்தோம், தெரியாம உங்க மேல ஊத்திட்டான். ஆமா, செய்யறதுக்கு எதுவும் வேலை இருந்தா வேலையை பாப்பீங்க, ஒண்ணும் இல்லாம வெட்டியா தானே இருக்கீங்க. அதான் சின்ன பசங்க மாதிரி தண்ணியை ஊத்தி விளையாடுறீங்க. சார், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன சார் பண்றது? தம்பி, நீ வேலைக்கு ட்ரை பண்றியோ இல்ல சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கியோ அது உன் இஷ்டம். எனக்கு வேண்டியது வாடகை. தாமரை சொன்னாங்கிறதுக்காக தான் அட்வான்ஸ் கூட வாங்காம வீடு கொடுத்தேன். அதுக்காக வாடகையை விட்டு கொடுக்க முடியுமா? ஏற்கனவே 3 மாசம் வாடகை பாக்கி, இந்த மாசத்தையும் சேர்த்து 4வது மாசம். வாடகையை எப்பப்பா தரப்போற? சார், இந்த 1 மாசம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், அடுத்த மாசம் கண்டிப்பா தந்துடுறேன். இதைத்தானப்பா போன மாசமும் சொன்னீங்க. சார், இல்ல சார், ரொம்ப டல்லா இருக்கு சார்.
எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை இல்லாம வாடகை எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். நீங்க இந்த 1 மாசம் மட்டும் டைம் கொடுங்க. வாடகை அட்வான்ஸையும் சேர்த்து கொடுத்துறேன் சார். இங்க பாருப்பா, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். தாமரைக்காக இந்த ஒரு தடவை விட்டு கொடுக்குறேன். அடுத்த மாசம் வாடகை வரல, வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு போயிட்டே இருப்பேன். அப்படிலாம் நடக்காது சார். கண்டிப்பா நான் வாடகை கொடுத்துறேன். பார்க்கலாம். ஸ்ருதி, நீ ஏன் டல் ஆயிட்ட? இந்த வீடு இல்லைன்னா என்ன, நமக்கு வேற வீடு கிடைக்காதா என்ன? சொந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு வீடு, வாடகை வீட்டுக்காரனுக்கு ஊரெல்லாம் வீடு. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆனா எப்படி? சூர்யா, வீடு 1000 வீடு இருக்கும். இப்ப அதுவா பிரச்சனை? குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலங்கிறதா பிரச்சனை. எந்த வீட்டுக்கு போனாலும் வாடகை கொடுத்துதானே ஆகணும். ஏய், நான் என்ன கடைசி வரைக்கும் வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க போறேன்? நான் நினைச்சேன்னா இந்த நிமிஷமே வேலையில ஜாயின் பண்ண முடியும். என் படிப்புக்கு ஏற்ற வேலை வேணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சூர்யா, இனிமே ஒண்ணு மட்டும் நம்பிட்டு இருக்கிறதா இல்ல. நானும் ஒரு பக்கம் போய் வேலை தேட போறேன். ஓகே ஸ்ருதி, 2 பேரும் சீரியஸா தேடலாம். இந்த மாசத்துக்குள்ள வேலையை பிடிக்கிறோம். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி அந்த வாடகையை ஒரு மூஞ்சில எறிறோம். சரியா? ஏய், இங்க பாரு டார்லிங், நீ சோகமா இருக்காத. என்னால தாங்கிக்க முடியாது. என் செல்லம் இல்ல, என் அழகு இல்ல, என் புஜு, என்ன பாரு. ஏய், சிரிச்சாதான் அழகா இருக்க. ஏய், விடுடா. சொன்ன கேளு, விடு. மல்லிகா, என்ன ஆச்சுமா? எதுக்கு பழுதுட்டு இருக்க? நான் ரொம்ப செல்ஃபிஷ்கா. நான் ரொம்ப சுயநலக்காரி. எப்பவும் எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு எது நல்லதுன்னு தான் நான் பாப்பேன். என் கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்களோட சந்தோஷத்தையும் நான் பார்த்திருக்கணும்ல. அதுல நான் பார்த்ததே கிடையாதுக்கா. எனக்கு ஏன் வயிறு நிறைஞ்சா போதும் நினைச்சிருக்கேன்க்கா. ஏன் மனசு நிறைஞ்சா போதும் நினைச்சிருக்கேன். நான் பாவிக்கா. என்னோட இந்த குணத்தால நிறைய பேரை கஷ்டப்படுத்தி இருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன்க்கா. உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப என்ன நடந்துருச்சு? ஏன் இப்ப ஏதோ உளறிட்டு இருக்க? நான் உன் கூடவே பிறந்திருக்க கூடாதுக்கா. நீ அண்ணெல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்பவும் யாருக்காவது உதவி செஞ்சுட்டே இருக்கீங்க. யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு இவ்வளவு கவனமா இருக்கீங்க. நீங்க 2 பேரும் பிறந்த அதே வயிற்றுல தானக்கா நானும் பிறந்தேன். எனக்கு ஏங்கா அந்த புத்தி சுத்தமா இல்ல. நான் மட்டும் ஏங்கா இப்படி பாவியா இருக்கேன்? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. என்னையே எனக்கு பிடிக்கல. பாவிக்கா, நான் பாவி. ஏய் மல்லிகா, என்னம்மா இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி அழுது? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லு. உமாவை இப்ப பார்த்தல்லக்கா. இன்னும் நம்ம அண்ணன் போட்டோவை பர்ஸ்ல பத்திரமா வச்சிருக்கா. இன்னும் நம்ம அண்ணனையே நினைச்சிட்டு இருக்காக்கா உமா. இத்தனை நாள் நம்ம அண்ணனுக்காக தான் கல்யாணமே பண்ணாம இருந்திருக்காக்கா. உமா வாழ்க்கைய நான் தானேக்கா கெடுத்தேன். இன்னைக்கு அவ அனாதையா நிக்கிறதுக்கு நான் மட்டும் தானேக்கா காரணம். அண்ணனும் உமாவும் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனதுக்கு என்னென்னமோ காரணம் இருக்கு மல்லிகா. என்னென்னமோ நடந்தது. அதுக்கெல்லாம் நீ மட்டும் எப்படிமா பொறுப்பாக முடியும்? அது மட்டும் இல்ல, இதெல்லாம் ஒரு விதி. நீதான் காரணம் நீயா நினைச்சுக்காத. இல்லக்கா, எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும்தான் காரணம். நான் ஏன் கல்யாணம் நடந்தா போதும்னு நினைச்சேன். உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நானும் விமலும் சேரணும்னு நினைச்சேன். உமாவோட காதலோ அண்ணனோட காதலோ அழிஞ்சு போனதுல எனக்கு வருத்தமே இல்ல.
அன்னைக்கு நான் யாரு மனசையுமே புரிஞ்சுக்கலக்கா. பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிட்டேன்க்கா. நான் நல்லவளே இல்லக்கா. மல்லிகா, இங்க பாரு, நீ விமலை லவ் பண்ண, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? விமலோட அப்பா அம்மா எங்க பொண்ண உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாதான் இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிப்போம்னு சொன்னாங்க. அதனால அண்ணன் உமாவை விட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கு நீ எப்படிம்மா பொறுப்பாவ? தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கணும்க்கா. எங்க அண்ணன் வாழ்க்கையை முடிவு பண்ண நீங்க யாருன்னு கேட்டிருக்கணும். அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிருக்கணும்க்கா. ஆனா நான் பேசாம இருந்துட்டேன்க்கா. எனக்கு நல்லது நடந்தா போதும்னு இருந்துட்டேனே, அதுதானே இவ்வளவு பெரிய தப்புக்கு காரணமாயிடுச்சு. நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் விதி. இதான் நடக்கணும்னு எழுதியிருக்கு, அதான் நடந்திருக்கு. இப்போ நீயே ஏன் எல்லா பழியும் உன் தலைமையில இழுத்து போட்டுக்கிற? அண்ணன் அன்னைக்கு என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் இல்ல, தன்னோட காதல் தான் முக்கியம் நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? உமாவே, உங்க அண்ணன் என் கழுத்துல தாலி கட்டலனா தூக்குல தொங்கிருப்பேன்னு மிரட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நானும் விமலும் சேர்ந்திருக்க முடியுமாக்கா? அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெருந்தன்மையா எனக்காக விட்டு கொடுத்திருக்காங்க. எனக்கு ஏங்கா அந்த பெருந்தன்மை இல்ல? நான் தினம் தினம் உன்னை பாக்குறேன்லக்கா. நீ எப்பவுமே யாருக்காவது எதையாவது வெட்டி கொடுத்து தானேக்கா போற. அந்த நல்ல மனசு எனக்கு மட்டும் ஏங்கா இல்ல? அண்ணன் மனசு நான் நோகடிச்சிட்டேன்க்கா. உமாவோட காதல நான் கொன்னுட்டேன்க்கா. இன்னைக்கு உமா இப்படி தனி மரமா நிக்கிறதுக்கு நான் தான்க்கா காரணம். நான் மட்டும் தான்க்கா காரணம். இந்த பாரு மல்லிகா, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு விரல் சின்னதாவும் ஒரு விரல் பெருசாவும் தான் இருக்கும். அதுக்காக ஒண்ணு கெட்டது ஒண்ணு நல்லதுன்னு ஆயிடுமா? இங்க பாரு, எப்பவுமே செஞ்ச தப்புக்காக யார் அதை நினைச்சு வேதனைப்படுறாங்களோ, அதுக்காக அழறாங்களோ, அவங்க தான் நல்லவங்க. அவங்க மனசுதான் நல்ல மனசு. இப்போ உனக்கு இருக்கிற மனசு வேற யாருக்கு வரும் சொல்லு? உன் மேல எந்த தப்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற யாருமே தப்பானவங்க கிடையாது. அக்கா, இப்ப அழுது என்னக்கா பிரயோஜனம்? உமா எழுந்த வாழ்க்கைய என்னால திரும்ப கொடுக்க முடியுமா? நீயும் நானும் இன்னைக்கு புருஷனோடையும் குழந்தையோடையும் சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் உமாக்கு கிடைக்காம போயிடுச்சேக்கா. உமா சந்தோஷத்தை நான் தானக்கா பறிச்சேன். எங்கேயோ போனவ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்நேரம் செட்டில் இருக்க வேண்டிதானே. அவ இன்னும் அண்ணனே நினைச்சிட்டு இருக்கா. எனக்கு மனசெல்லாம் வலிக்குதுக்கா. இந்த மனசோட போய் எப்படி நான் என் பிள்ளைய கொஞ்சுவேன்? எப்படி விமல் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன்? இந்த பாரு மல்லிகா, கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உமாவை மறுபடியும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இப்பதான் உமா நம்ம கிட்ட வந்துட்டால, இனிமே அவளை நல்லா வச்சுக்கிறது நம்மளோட பொறுப்பு. இனிமே அவ வாழ்க்கையில எதுக்காகவும் எப்பவும் ஒரு துளி கூட கண்ணீர் சிந்தாம எந்த குறையும் இல்லாம நாம பாத்துப்போம். இந்த நிமிஷத்துல இருந்து அவ நம்மள ஒருத்தி. அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நீ அழாத. நீ அழறத என்னால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. அழாத, முதல்ல கண்ணத்தோட. அக்கா, நான் வேணா உமாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடட்டுமா? உமாவை இப்படி அனாதையா ஹாஸ்டல்ல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குக்கா. இந்த பாரு மல்லிகா, உமாவை என் வீட்லயே என்னால வச்சுக்க முடியும். என் வீட்டுக்காரோ அத்தையோ எதுவும் சொல்ல போறதில்ல. நானும் உமா கிட்ட என் வீட்லயே இருந்தா சொன்னேன். ஆனா தனியா இருக்கிறதா எனக்கு வசதின்னு உமா சொன்னா. அதனாலதான் ஹாஸ்டல்ல கொண்டு வந்து தங்க வச்சுட்டு போறோம். உன் மனசு எனக்கு நல்லா புரியுது. உமாவை ஹாஸ்டல்ல வச்சு நம்மளால என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்வோம். யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அவங்க விரும்புற மாதிரி நம்ம செய்வோம். இப்போ உமா அங்கேயே இருக்கட்டும், நம்ம ஒவ்வொன்றா யோசிச்சு செய்யலாம். உன்ன மாதிரியோ என்ன மாதிரியோ பூவும் பொட்டோட புருஷனோட கையில ஒரு குழந்தையோட உமாவை நான் பார்க்கணும். அன்னைக்குதான் என் மனசு சரியாகும்.
அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காதுக்கா. நீ கவலையே படாத. நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே நடக்கும். நீ தைரியமா இரு. ம்? ஹலோ. ஹலோ. டேய், நான் ஆசைப்படும் போதெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த குழந்தைய பார்க்குற வேலைக்கே வந்தேன். நீ ஏன்டா என் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன, உன்னை அங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஆள் இல்ல, அதனால நீ எப்ப வேணாலும் போன் அட்டென்ட் பண்ணலாம். இங்க என் ஓனர் இருக்காரு, அவர் இல்லாத நேரத்துல தான் நான் என் போன் அட்டென்ட் பண்ண முடியும். போட நீயும் ஓனரும். ஆமா, உனக்கு எத்தனை மணிக்கு வேலை முடியும்? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வேலை முடிஞ்சிடும். எனக்கும் இப்ப முடிஞ்சிரும். நான் நேரா எங்க வரணும்? பஸ் ஸ்டாப் வந்துரு, அங்க வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமா, எங்க போலாம்? பீச்சுக்கு போவோம். ஐயோ வேணாம்ப்பா, அப்புறம் ஏதாவது கோக்குமாக்கு தானே பண்ணுவ. அப்ப எங்க போலான்னு நீயே சொல்லு. என்னை கேக்குற, நீயே ஏதாவது இடம் சொல்லு. ஹலோ ஹலோ. ஐயோ ஐயோ, செல்லம் அழாதடி செல்லம். குழந்தை கீழே விழுந்துருச்சு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ. சரி சரி சரி. அழாத அழாத. சரி சரி சரி, அல்லாதடா, மருந்து குடிச்சுக்கோ. ஹலோ. ஏய், குழந்தை கட்டில இருந்து கீழே விழுந்துருச்சு. ஏதாவது ஆயிடுமா? ரொம்ப பயமா இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். பாய். டாக்டர்,
குழந்தைக்கு தலையில அடிபட்டு ரத்தம் உறைஞ்சு போற நிலைமையில இருக்கு. நல்ல வேளை